ஆலங்குளம் திமுக எம்எல்ஏ பூங்கோதை ஆலடி அருணா தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிற விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இது திமுகவில் வேரூன்றி போயிருக்கும் உட்கட்சி பூசலை அம்பலப்படுத்தியுள்ளது. இது போதாதென்று கூட்டணிக்குள் இருக்கும் காங்கிரஸ் தன் அறிக்கை மூலம் திமுகவின் பலவீனத்தை பூடகமாக முன்வைக்கிறது. இவையெல்லாம் சேர்த்து எதிர்பார்த்த வெற்றியை திமுக ஈட்டுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளன. இவை குறித்து விரிவான அலசலை முன்வைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். அந்த 100 தொகுதிகளில் திமுகவின் வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த டிஎம்கே இந்த தடவை ஸ்வீப் பண்ணும் சொல்றாங்களா, அந்த இமேஜே தவறு என்று அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உறுதி பண்ணி இருக்கிறது. இந்த 6 மாதம் அதிமுக ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த 6 மாதத்துக்குள் களம் எவ்வாறெல்லாம் மாறும் என்பதை நாம் இப்பவே யூகிக்க முடியாது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நவம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை மயங்கிய நிலையில் திமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஆலங்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏவுமான பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் நெல்லையில் இருக்கிற ஷிஃபா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகள் உண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. அது கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஆனா எல்லாருமே அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள். அதற்கு அவ்வாறு யூகிப்பதற்கு தகுதியான பல காரணங்களும் இருக்கின்றன. அதே நாள்ல தான் அவர் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடைய காலில் விழுவது போன்ற வீடியோக்களும் வைரலாக பரவின. இந்த 2ஐயும் சேர்த்து வைத்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு முன்னாள் அமைச்சர், நல்ல வெல் எஜுகேட்டட், ஃபாரின்லயே படிச்சவங்க, ப்ரொஃபஷனலி ஷீ இஸ் அ டாக்டர். அவங்க ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு போகணும், அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபடணும். இப்பவும் நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க தற்கொலை முயற்சியில் தான் ஈடுபட்டாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அப்படி யூகிப்பதற்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கோணத்துல இருந்து தான் நான் போகிறேன். அதாவது அவர் ஆலங்குளம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு நிறைய உட்கட்சி பூசல், கட்சி நிர்வாகிகளுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற உறவுல நிறைய விரிசல்கள், ஒரு சுமூகமான உறவு இருப்பது போல தெரியவில்லை. இதை தாண்டி அவருடைய உறவினர் ஒருவர் இப்போது இந்த நடக்க போகிற சட்டப்பேரவை தேர்தலில் ஆலங்குளம் தொகுதி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அநேகமாக அவருக்கு கொடுக்கப்பட்டு விடும் என்றும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பல பிரச்சனைகள் வெடிக்கின்றன. இதுல என்ன அப்படின்னா, 2016 அவருக்கு பூங்கோதை ஆலடி அருணாவுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முன்பாக இதே உறவினரால ஒரு பிரச்சனை இருந்தது. அது அப்பவே பல்வேறு நாளேடுகள்ல, பல்வேறு இதழ்கள்ல அந்த சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்திருக்கு. அப்ப 2016 ஒரு நேர்காணலுக்கு ஆலங்குளம் தொகுதி சார்பா இவங்களை அழைத்த போது கலைஞருக்கு முன்னிலையிலேயே பூங்கோதை ஆலடி அருணா திடீரென்று அழுது இருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவருக்கு இந்த ஆலங்குளம் சீட் கொடுக்கப்பட்டது. சோ 2016 இவருக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருந்தது. இதற்கு இடையில் இன்னொன்று, இத்தனை பிரச்சனை இருக்கிறப்போ கூடுதலாக இந்த மாவட்ட பிரச்சனைன்னு ஒண்ணு சேர்ந்து கொள்ளுகிறது. அது என்ன அப்படின்னா, தமிழக அரசு பல்வேறு மாவட்டங்களை பிரித்தது. இந்த பிரித்ததற்கு திமுக பல்வேறு கட்சி மாவட்டங்களை உருவாக்கி கொண்டு வருகிறது. அதுல நெல்லையிலேருந்து பிரிச்சு தனியா தென்காசி மாவட்டம் உருவானது. அதைத் தொடர்ந்து தென்காசிக்குள்ள பல கட்சி மாவட்டங்களை திமுக உருவாக்க தொடங்கியது. அப்போ இது தொடர்பா முடிவெடுக்கிறதுக்காக KN நேரு அவர்களை கட்சி மேலிடம் அனுப்புகிறது. இதுல பூங்கோதை ஆலடி அருணா வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா, இத தென்காசி மாவட்டத்தோட சேர்க்கக்கூடாது, ஆலங்குளம் தொகுதியை, அது திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்திலேயே இருக்கட்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் கடைசியில என்னாச்சுன்னா, அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. அவருடைய அந்த ஆலங்குளம் தொகுதி தென்காசி தெற்கு மாவட்டத்தோடு இணைக்கப்படுகிறது. மேலும் அந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளராக சிவபத்மநாதன் நியமிக்கப்படுகிறார். இந்த சிவபத்மநாதனுக்கும்
பூங்கோதை ஆல்டி அருணாவுக்கும் இடையில ஏற்கனவே டேர்ம்ஸ் சரி கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மாவட்ட பொறுப்புல தனக்கும் யாருக்கும் இடையில ரொம்ப பெரிய உரசல் இருக்கும், அவரையே நியமித்தது அப்படிங்கிறதும், தென்காசி மாவட்டத்தோட சேர்க்காதீங்கன்னு சொன்ன நிலையில தன்னுடைய தொகுதி அங்கு சேர்த்தது என்பதும் அவரை மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்கியது. இதெல்லாம் தாண்டி கடந்த புதன்கிழமை கடையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருமலை அப்பபுரம் அப்படிங்கிற அந்த ஊர்ல திமுகவுடைய பூத் கமிட்டி மீட்டிங் நடக்கிறது. அதுக்கு பூங்கோதை ஆல்டியார்னா அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ என்கிற முறையில் போகிறார் தன்னுடைய ஒரு சில ஆதரவாளர்களோட. போனா அங்க இருக்கக்கூடிய மேடையில டயஸ்ல அவருக்கு சேர் கூட போடலாம், அவர் உட்கார அனுமதிக்கப்படவே இல்லை. கடைசியில் என்னன்னா கூட்டம் நடந்த இடத்துக்கு முன்னால அவர் தரையிலேயே அமர்கிறார். அப்போ அங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் வந்து நீங்க என்ன பிரச்சனை பண்றதுக்குன்னே வருவீங்களா அப்படி இப்படின்னு சொல்ல ஒரு கடுமையான வாக்குவாதம் இதெல்லாம் போகி இருக்கிறது. அந்த கடையும் திமுக ஒன்றிய செயலாளருக்கும் அவருக்கும் இடையில் வாக்குவாதம் நடந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த ஒன்றிய செயலாளர் பெயர் குமார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் போயிருக்கின்றன. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த நிர்வாகிகள் வந்து பேசுகிற போது தரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பூங்கோதை ஆலடியார்னா அவருடைய காலில் விழுகிறார். அது ஒரு வீடியோ பதிவாகி வந்தது. அந்த வீடியோ பதிவு வைரலாக எல்லா இடத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. இதுல அந்த காலில் விழக்கூடிய அந்த சம்பவம் என்றைக்கு நடந்தா அப்ப வந்து அவங்க அந்த ஹால்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்க, அப்புறம் திரும்ப வெளியில போக, அப்புறம் திரும்ப வர, திரும்ப உட்கார்ந்துருக்க, இப்படியாக நடந்திருக்கிறது. இது விதமான ஒரு மன உளைச்சல் டோட்டலா அவர் ஆளாகி இருக்கிறார். அவர் வந்து ஒரு டயத்துல கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்று கூறப்பட்டவர். கனிமொழியோ ராசாத்தியமானோ திருநெல்வேலி மாவட்டம் அந்த பகுதியில எங்க போனாலும் அவர்களோடு இவரும் இருப்பார். ஆனால் அண்மை காலமாக கனிமொழி மற்றும் ராசாத்தியம்மாள் அவர்கள் போகிற இடத்தில் இவரை காண்பது அரிதாகிவிட்டது. கிட்டத்தட்ட கனிமொழி அதனுடைய நெருக்கமான வட்டாரத்திலிருந்தும் இவர் வந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டார், அவர் சைட்லைன் பண்ணப்பட்டு விட்டார் என்பதான ஒரு பேச்சும் அடிபட தொடங்கியது. ஆக நீங்க ஒரு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கு வந்து சேர முடிகிறது. ஆலங்குளம் தொகுதி தனக்கு கிடைக்குமா இல்லையா என்கிற சந்தேகம், அந்த தொகுதி தன்னுடைய உறவினருக்கு தாரை வார்க்கப்பட்டு விடுமோ என்கிற ஒரு கவலை, உட்கட்சி பூசல், கட்சி நிர்வாகிகளுக்கும் அவருக்கும் இடையில சரியான ரேப்போர்ட் இல்லாமல் போனது, அப்புறம் மாவட்ட பிரிப்பு என்று வருகிற போது அவருடைய சொல்லுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போனது, இதை எல்லாம் சேர்ந்து ஒரு மனக்குமைச்சலை அவரிடம் உருவாக்கி இருக்கு. அதனால அவர் ஏதேனும் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா அவருக்கும் கட்சிக்கு இடையில சரியில்லாமல் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, போன மாசம் திடீர்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. என்னன்னா அவர் பிஜேபியில சேரப்போகிறார் அப்படின்னு. அப்புறம் அவரை இங்கிலீஷ் ஹிந்துவுக்கு கொடுத்த ஒரு சிறிய இன்டர்வியூல என்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் வேண்டுமென்றே இப்படி கட்டுக்கதையை கிளப்பி விடுகிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப கூட அவரை எதிர்கட்சியான அதிமுகவையோ இல்லாட்டி பிஜேபி காரங்களையோ சொல்லல, தன்னுடைய கட்சி அதிருப்தியாளர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் அப்படின்னு தான் சொன்னார். சோ ஆரம்பத்துல இருந்து இந்த கட்சிக்குள்ள ஒரு புகைச்சல் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அப்படிங்கிறது என்ன? அதாவது திமுக பத்தின ஒரு பிரம்மாண்டமான பார்வையை உருவாக்கக்கூடிய ஒரு பிம்ப உருவாக்கம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தடவை டிஎம்கே அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இதுவும் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் திமுகவுக்குள் நீர்பூத்த நெருப்பாக ஒரு உட்கட்சி பூசல் என்பது அபரிமிதமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இதே விதமான ஒரு விஷயத்தை பிரசாந்த் கிஷோர் பாண்டே எதிர்கொண்டார். பிரசாந்த் கிஷோர் அநேகமா அவர் எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த கட்சியில அசைன்மெண்ட் எடுத்தாரோ அவர் இந்த அளவுக்கு எங்கேயுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார். திமுக விஷயத்துல அவர் மாட்டிக்கொண்டு கடைசியில் அவர் தேவையான டேட்டாஸ் கேட்கறது அப்படின்னு வந்தாலே அவருக்கும் அவருடைய டீமுக்கும் மாவட்ட நிர்வாகம், திமுக மாவட்ட நிர்வாகத்துக்கு இடையில டேர்ம்ஸ் சரியில்லாமல் அவர் கேட்ட டேட்டாஸ் கிடைக்கல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புகார் சொல்ல, இன்னொரு பக்கம் தன்னுடைய எல்லையை மீறி பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் செயல்படுகிறது என்பதாக இதனுடைய டிஎம்கே செகண்ட் லைன் லீடர்ஸ், இந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள்
ஸ்டாலினிடமே புகார் கூற அது ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டே இருந்தது. ஆக தொடர்ந்து நீர்பூத்த நெருப்பாக திமுகவுக்குள் ஒரு கட்சி குழப்பம் என்பது, உட்கட்சி பூசல் என்பது மிக பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது தெரிகிறது. அது வெளிப்படுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வாய்க்கிற போது பிரம்மாண்டமாக வெளிப்பட்டு விடுகிறது. இப்ப அப்படி வெளிப்பட்டதாகத்தான் இதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க, அதனால மயங்கி கிடந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் ப்ரொஃபஷனலி ஷீ இஸ் அ டாக்டர், அதை மறந்துடக்கூடாது. ஒரு டாக்டருக்கு தூக்க மாத்திரை எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நல்லா தெரியும். பேஷண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்றவங்க அவங்க தான். அப்படிங்கிறப்போ கூடுதலா ஒரு மாத்திரை அவங்க கூடுதலா சாப்பிட்டால் கூட அதுல ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னு சந்தேகிக்க இடம் உண்டு, யூகிக்க இடம் உண்டு. அப்படிங்கிறப்போ இத பூங்கோதை ஆல்டியர்னாவுடைய இந்த முயற்சியை நாம எப்படி பார்ப்பது? அதுல இந்த விஷயம் சம்பந்தமா இன்னும் இதுக்கு கீழே போய் தோண்டி துருவி பார்க்க நான் விரும்பல. ஏன்னா இந்த விதமான ஒரு அட்டம்ப்டுக்கு ஒருத்தர் போறான்னா அவங்க எந்த அளவுக்கு வேதனையுடைய உச்சத்துல இப்படி பண்ணியிருப்பாங்க. இதுல தோண்டி தோண்டி பார்க்கறதுங்கிறது அநாகரிகமான ஒரு விஷயம். அது எந்த மனிதர் ஈடுபட்டாலும் அவர்கள் எப்போதுமே நம்முடைய கரிசனைக்கும் உரியவர்கள், அக்கறைக்கு உரியவர்கள். அதுல எந்த சொல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டு அவர் மீது நம்முடைய கரிசனை எப்போதுமே உண்டு, அது வேற. ஆனால் அதே நேரத்துல இது இண்டிகேட் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன அப்படின்னா, திமுகவுக்குள் ஒரு மிகப்பெரிய அளவுல உட்கட்சி பூசல் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது வெடிப்பதற்கான காரணங்கள் இன்னும் வாய்க்கல. இந்த இடத்துல காரணம் வாச்சிருக்கு, இப்ப வெளிப்பட தொடங்கியிருக்கு. இதே போல இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இங்க டிஎம்கே தான் ஸ்வீப் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. ஒரு சில மீடியா பர்சன்ஸ் அப்படி அந்த விதமான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அது இப்போது சந்தேகத்துக்குள்ளாகி இருக்கு. இவ்வளவு உட்கட்சி பூசலை வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்வீப்பை டிஎம்கே நிகழ்த்தி விட முடியுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுல இந்த டிஎம்கே ஸ்வீப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்கு நேர் எதிரான தகவலை திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸே தருகிறது. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அதாவது நவம்பர் 17ஆம் தேதி தமிழக காங்கிரசுடைய பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் அவர்களுடைய பெயரில் ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது. அந்த அறிக்கையின் சாராம்சமாக புரிந்து கொண்டு மீடியாக்கள்ல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நாங்க பேரம் பேச மாட்டோம், கொடுத்த தொகுதியை வாங்கிக் கொள்வோம் என்று அந்த அறிக்கையில இருக்கிற விஷயம் மட்டுமே சுட்டி காட்டப்பட்டது. அந்த அறிக்கையில அப்படித்தான் வருகிறது. அதுல அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க அனாவசியமாக பேரம் பேசி கொண்டிருக்க மாட்டோம் என்று அது தெளிவாகவே கூறியது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அறிக்கையில இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா, மிக கடுமையாக போட்டி நிலவும் 100 தொகுதிகளில் திமுகவுக்கு காங்கிரஸ் கை கொடுக்கும் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. மிக கடுமையாக போட்டி நிலவும் 100 தொகுதிகளில் திமுகவுக்கு காங்கிரஸ் கை கொடுக்கும் என்று கூறியது. இதுல 2 நோக்கம் இருக்கு. ஒண்ணு, நாங்க பேரம் பேசல, நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் அப்படி பார்த்து கொடுங்க அப்படின்னு நாங்க சொல்லிட்டோங்கிறதுக்காக ரொம்ப குறைச்சு கொடுத்துறாங்க. ஏன்னா 100 இடத்துல இழுபறி இருக்கு, நீங்களே ஜெயிக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த டயத்துல நாங்க தான் உதவிக்கு வர வேண்டியிருக்கோம். அதனால கௌரவமா எங்களை நடத்துங்க, நாங்க கேட்கலைங்கிறதுக்காக நீங்க மோசமான அளவுக்கு தொகுதியை ஒதுக்கிறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லுகிறார். இப்போ இதுல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நான் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, 234 தொகுதிகளில் 100 தொகுதிகளில் திமுகவுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கிறது. 100 தொகுதிகளை இழுபறி தொகுதிகளாக காங்கிரஸ் தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே இனம் கண்டு இருக்கிறது, அடையாளம் கண்டு இருக்கிறது. 234 தொகுதியில 100 தொகுதினா நீங்க பெர்சன்டேஜ் போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% வரும். 43% தொகுதிகளில் திமுக ஒரு இழுபறியை சந்திக்கும். அந்த 100 தொகுதிகளில் திமுகவின் வெற்றிக்கு உத்தரவாதம் இல்லை. இதை நானோ மற்றவர்களோ சொல்லவில்லை.
திமுக உடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சொல்லுகிறது. அப்படின்னா இந்த டிஎம்கே இந்த தடவை ஸ்வீப் பண்ணும் சொல்றாங்களா, அந்த இமேஜே தவறு என்று அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உறுதி பண்ணி இருக்கிறது. இது வேற எந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்டுமோ இல்லாட்டி பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ் யாரும் செய்யல. அது செஞ்சா கூட இவங்க பிஜேபி ஆதரவாளர்கள், அதிமுக ஆதரவாளர்கள் ஏதாவது முத்திர குத்துவாங்க. கூட இருக்கும் காங்கிரஸ் வெளியிட்டு இருக்கிற அறிக்கை நவம்பர் 17ஆம் தேதி தினேஷ் குண்டுராவ் பெயரில் வந்திருக்கிறது. அந்த அறிக்கையை எப்ப வேணாலும் யார் வேணாலும் அக்சஸ் பண்ணி ஃபுல்லா படிச்சு பார்க்கலாம். அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த 100 தொகுதியில பிரச்சனை இருக்கு, ஒரு இழுபறி ஏற்படும் அப்படின்னு காங்கிரஸ் எப்படி அந்த முடிவுக்கு வந்தது? அது எப்படி காங்கிரசுக்கு தெரியும்? இதற்கான விடையை நவம்பர் 19ஆம் தேதி கார்த்தி சிதம்பரம் நமக்கு தருகிறார். கார்த்தி சிதம்பரம் திருச்சி விமான நிலையத்துல இறங்குறாரு. அங்க உடனே செய்தியாளர்கள் சுத்திக்கிறாங்க. அப்போ கார்த்தி சிதம்பரம் சொன்னது, அது அப்படியே சொல்றேன், திமுக ஐபேக் நிறுவனத்தை வைத்து சர்வே எடுத்தது போன்று கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பயன்படுத்துவதற்காக நாங்களும் 234 தொகுதிகளில் சர்வே எடுத்து அதை எங்களுடைய அகில இந்திய கட்சி தலைமைக்கு அனுப்பி இருக்கிறோம். இது அவர் சொன்னது. ஆக காங்கிரஸ் தனியா ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது கார்த்தி சிதம்பரம் எப்படி சொல்றாருன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பயன்படுத்துவதற்காக அப்படின்னு. அலையன்ஸ் சம்பந்தமா டாக்ஸ் வரப்போ, நெகோசியேஷன் நடக்கிறப்ப நாங்க யூஸ் பண்ணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு. இப்ப அலையன்ஸ் நெகோசியேஷன்ல பயன்படுத்துவதற்காக வச்சிருந்தாங்கன்னா அந்த சர்வேல என்ன ரிசல்ட் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நினைக்கிற அளவுக்கு திமுக ரொம்ப வலுவா இல்ல அப்படிங்கறதா தான் இருக்கும். இப்ப அதை வச்சுதான் அவங்க பேசுவாங்க. நீங்க என்னமோ உங்களை பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க, பல இடத்துல ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த இடத்துல காங்கிரஸ் விட்டா வேற வழி இல்லை, நாங்களும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஏதோ நீங்க நினைச்சா அப்படியே ஸ்வீப் பண்ணிடலாம்னா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சுதான் பேச்சுவார்த்தையை நடத்த போறோங்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஒரு விடை நமக்கு கிடைக்கிறது. தினேஷ் குண்டுராவ் அறிக்கையில 100 தொகுதின்னு வந்தது இல்லையா, இந்த 100 தொகுதி அப்படிங்கறது எங்க இருந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க நம்ம கேட்டோம்ல, அதனுடைய பதில் தான் கார்த்தி சிதம்பரம் சொல்லி இருக்கிறது. அவங்க கண்டக்ட் பண்ணிருக்க, காங்கிரஸ் கண்டக்ட் பண்ணிருக்கக்கூடிய சர்வேயிலிருந்து இந்த 100 தொகுதி என்பதை காங்கிரஸ் கண்டுபிடித்திருக்கு. ஆக காங்கிரஸ் தனியா ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணிருக்கு, அதுல 100 தொகுதியில டிஎம்கே வீக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய மெசேஜ காங்கிரஸ் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக பகிரங்கப்படுத்தி இருக்கிறது. கூடவே இருந்துட்டு ஒரு பக்கம் அந்த அறிக்கையில எங்களுக்கு பேரம்லாம் நாங்க பேச மாட்டோம், கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு இன்னொரு பக்கம் லேசா மிரட்டல் டோன்ல 100 தொகுதியில நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, பாத்துக்கங்க, உங்களை பத்தி ரொம்ப பெருசாலாம் நினைச்சுக்காதீங்க, சிக்கலாயிரும், அதனால எங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை ஒழுங்கா தாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லி இருக்கிறது. ஆக இதுல என்னன்னா, காங்கிரஸே ஒரு பலவீனமான கட்சி. அந்த பலவீனமான காங்கிரஸ் திமுக இத்தனை தொகுதிகளில் பலவீனமாக இருக்கிறது என்று கூறுகிறது. காங்கிரசுடைய பலவீனம் எப்படின்னா, இப்ப ரீசெண்டா தைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி நாளேடு, அதுதான் இந்தியால நம்பர் 1 ஹிந்தி நாளேடு, ஒரு நாளைக்கு அதோட சர்க்குலேஷன் கிட்டத்தட்ட 45 லட்சம். அப்படிப்பட்ட ஒரு நாளேட்டுக்கு ப. சிதம்பரம் அவர்கள் ரொம்ப ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்தார். அந்த இன்டர்வியூல ரொம்ப வெளிப்படையாக முதல் தடவையாக காங்கிரஸ் வீழ்ச்சி அடைந்து விட்டது, தோற்று போய் விட்டது என்று அவர் ஒப்புக்கொண்டார். இப்ப அண்மையில பல மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தல், அப்புறம் பீகார் தேர்தல், இந்த முடிவுகளை எல்லாம் வைத்து அவர் அந்த ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வந்திருந்தார். அவர் அந்த சோ கால்டு பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி அவர் வந்து இவிஎம் மிஷின்ல ஃபால்ட் எல்லாம் சொல்லல. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பீகார் எலெக்ஷன்ல மஜ்லிஸ் பார்ட்டி போன்ற சிறிய சிறிய கட்சிகள் கூட அடைந்திருக்கிற வெற்றி காங்கிரஸுக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. அமைப்பு ரீதியாக பலம் இருந்தால் மட்டுமே நாம் வெற்றியை சாதிக்க முடியும் என்பதை சிறிய கட்சிகள் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றன. பல்வேறு மாநில இடைத்தேர்தல்கள் வாயிலாகவும் பீகாரில் கிடைத்திருக்கிற முடிவுகள் வாயிலாகவும் நாங்கள் தெரிந்து கொண்டது, பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட அமைப்பு ரீதியாக 0 என்கிற நிலைக்கு போய்விட்டது, ஒரு பூஜ்ய நிலைக்கு போய்விட்டது, அல்லது மிகவும் பலவீனமாக இருக்கிறது. இதை நாங்கள் 0விலிருந்து மீண்டும் கட்டமைக்க வேண்டும்.
பீகாரில் நாங்கள் 70 இடங்களை கேட்டு பெற்றிருக்கவே கூடாது. எங்கள் பலத்துக்கு ஏற்றபடியாக நாங்கள் 45 தொகுதிகளைத்தான் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்கள் பலத்துக்கும் அதிகமாக பெற்றோம். அதன் மூலம் மதசார்பற்ற சக்திகள் ஆட்சிக்கு வருவது தடைப்பட்டு போய்விட்டது. இது நாங்கள் செய்திருக்க மிகப்பெரிய தவறு. எங்க ஹைட் என்னவோ அதுக்கேற்றபடிதான் நாங்க கேட்டிருக்கணும். நாங்க 70 தொகுதி கேட்டு அங்க நின்னதே தப்பு. 45 தொகுதி தான் நாங்க கேட்டிருக்கணும் அப்படின்னு. இப்ப அந்த பாடமும் சேர்ந்து கொண்டுதான் இந்த அறிக்கையில நாங்க பேரம் பேச மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப இந்த அறிக்கையினுடைய சாரம் எங்க இருந்து வருது அப்படின்னா, சிதம்பரத்தினுடைய கருத்தினுடைய தாக்கம் அது ஒண்ணு இருக்கு. சிதம்பரம் நாங்க இவ்வளவு தூரம் 70 தொகுதியில நின்று இருக்கவே கூடாது அப்படின்னு. இப்ப இதே போல தப்ப தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து செஞ்சால் அதனால பிரச்சனை வந்துருமோன்னு காங்கிரஸுக்கு ஒரு பயம். இரண்டாவது, காங்கிரஸ் தனியாக ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணி இருக்கிறது. அவங்க கண்டக்ட் பண்ண சர்வேல திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக எதுவும் சொல்லப்படவில்லை. 100 தொகுதிகள் இழுபறி இருக்கும் என்கிற ஒரு முடிவுக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது. அதையும் அந்த அறிக்கையில ரொம்ப ஒரு பூடகமாக அது சுட்டி காட்டி இருக்கிறது. இவ்வளவும் சேர்த்து மொத்தத்தில் காங்கிரஸ் அறிக்கை அம்பலப்படுத்தி இருப்பது என்ன அப்படின்னா, நாம் நினைத்து கொண்டிருப்பது போல திமுக ஒரு மாபெரும் ஸ்வீப்பை நோக்கி இந்த தேர்தலில் போகவில்லை. அதிகப்படியான சவால்கள் திமுகவுக்கு காத்து இருக்கின்றன. இதுதான் காங்கிரஸ் சொல்லக்கூடியது. அதே நேரத்துல பூங்கோதை ஆலடி அருணா அது தொடர்பான விஷயங்கள் அது நமக்கு உணர்த்துவது நீருபூத்த நெருப்பாக திமுகவுக்குள் மிகப்பெரிய அளவில் கட்சி உட்பூசல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக திமுகவுக்கு அதனுடைய கட்சிக்குள்ளேயே பிரச்சனை. கூட இருக்கிற கூட்டணி கட்சியும் திமுகவுடைய பலம் இதுதான் என்று காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் இன்றைக்கு திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. இன்னும் 6 மாதம் இருக்கிறது. இந்த 6 மாதம் அதிமுக ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த 6 மாதத்துக்குள் களம் எவ்வாறெல்லாம் மாறும் என்பதை நாம் இப்பவே யூகிக்க முடியாது. எனவே திமுக தன்னை பற்றிய ரொம்ப ஒரு மிகையான ஒரு கற்பனைக்கு இப்பவே வர வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நாம இந்த விஷயங்களின் வாயிலாக புரிந்து கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.